ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்னேகா. வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? வெனஸ்டே நைட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா எனக்கு உதிரிப்பூ வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு கட்ட தெரியாது, அதனால் என் காசி பட்டினர் தான் கட்டி கொடுத்தாங்க. பாதி கட்டிட்டு பாதி எடுத்து வச்சுட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு வண்டி டிக்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, போய் பாரு அப்படின்னாரு. நானும் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு போய் பார்த்தா இந்த மாங்காய்க்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்கிறது வந்து ஈரோட்டில் ஃபேமஸ் ஆமா. இது நேம் என்னன்னு தெரில, அவருக்குமே தெரில. விற்றுட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நைட்டுக்கு சமைக்க வேணாம், கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். சரின்ட்டு தம்பிக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு லாலிபாப் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பேசிகிட்டே இருந்தோம் 2 பேர். நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே, நைட்டு 12 மணிக்கு நீங்கள் போய் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் சாப்பிட்டு தூங்கிட்டோம். போய் நைட்டு கேக் வெட்டவே இல்லை. மார்னிங் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆண்டி எனக்கு பூ கொடுத்து விட்ருந்தாங்க சார்கிட்ட. நான் ஆல்ரெடி பூ வச்சுருந்தால அந்த பூவை கொண்டு போய் நான் சாமி ஃபோட்டோக்கு வச்சுட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு நானும் அக்கா எஸ்எம் ஸ்வீட் போயிட்டோம். கேக் வாங்கிட்டு வந்து நைட்டு அப்பா அம்மாவுக்கு வெட்டலான்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு தான் வாங்கியிருந்தோம். கேக் மாஸ்டர் வெளியே போயிட்டாங்க. நாங்கள் தான் அதில் எழுதியிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த பசங்க. சரி ஓகேன்ட்டு நாங்களும் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாமல் அப்பா ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நான் சின்னதாக எடுத்துருப்பாரா பெருசாக எடுத்துருப்பாரான்னு யோசிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, சைஸு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. கேக் வெட்டலான்ட்டு கேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. சரி மாஸ்டர் வெளியே போயிட்டாங்க, இந்த பசங்க மட்டும் என்ன பண்ணுவான்ட்டு நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த கேக் வெட்டுறக்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற உயிர் போயிட மாட்டா இருக்குது. எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிட்டு கேக் வெட்டலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் கேக் வாங்கிட்டு வரும்போதே 10:30 ஆயிடுச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. அண்ணாணி மட்டும் தான் முழிச்சிருந்தாங்க. அப்புறம் அண்ணாணி வர சொல்லிட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்பா அம்மா வந்து வெட்ட சொன்னா. பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டுங்க அப்படிங்கிறாரு, ஏதோ எங்களுக்கு வெட்டிங் டே மாதிரி. அப்புறம் எப்படியோன்னு எந்திரிச்சு வந்து கேக் வெட்டிட்டாங்க 2 பேரும். அப்பா அம்மாவுக்கு இது வந்து 30வது வருஷம் கல்யாண நாள். அப்பா அம்மா கேக் வெட்டிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அப்பா அம்மா நிற்க வச்சு அண்ணா ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா அது ஓகே. ஆனால் அம்மா காலில் மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. அம்மாவுக்கு அண்ணாக்கு இருக்கிற பாசமே அது தனி பாசம்தான். கேக்கெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் அப்பாக்காக எடுத்துகிட்டு வந்த ஷர்ட் எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன். அப்பா கையில் கொடுங்கன்னு. என் ஹஸ்பண்ட் நீயும் வந்தால் தான் நான் கொடுப்பேன், வான்னு கூப்பிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்குறத நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு. அப்பா அம்மா வெட்டிங் டேக்கு நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்பா அம்மா படத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஓகே, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்பா அம்மாக்காக. அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வச்சு நாங்கள் எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த கூலையை என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. கையை பிடிச்சி கடிக்கிறான், காலை பிடிச்சி கடிக்கிறான். அப்படியே ஒரே ஜாலியாக இருந்தான் அவன் அன்றைக்கி நைட்டு. கேக்கு வாங்கிட்டு வந்த கேக்கு அவன் தான் பாதி கேக் சாப்பிட்டான். நல்லா சளி பிடிச்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்னோடய அண்ணா பொண்ணு நான் தாத்தா பாட்டி காலில் தனியாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னா, அப்புறம் அவளும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட கடைக்கு தான் போயிருந்தோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.